பொதுவாக டிசம்பர் மாதம் வந்தாலே ஒரு குதூகலமான ஒரு வைப் வந்துடுதுல்ல. இன்னொரு 5 நாள், அதுக்கப்புறம் நியூ இயர், அதுக்கப்புறம் அப்படியே போச்சுன்னா ஜனவரி, பிப்ரவரி அது போகிறதே தெரியாது. இப்போ இந்த நாளைக்கு ஒரு நாள் போனாலே அவ்வளோதான். வணக்கம் பங்காளி 2025 அப்படின்னு ஒருத்தன் வந்துடுவான். அவன் வந்ததுக்கப்புறம் சரசரசன்னு ஓடிடும். கண்ணை மூடி கண்ணை திறந்தா கனவுல நீதானங்கிற மாதிரி அடுத்த வருஷம் நேரம் போகிறதும் தெரில, வாரதும் தெரில. என்னையா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி டிசம்பர் 25. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் சில விஷயங்கள் நடந்துச்சு. அது இல்லாமல் உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக அந்த கிறிஸ்மஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கூல்லலாம் 8 பீரியட் இருக்கும். 8 பீரியடில் ஒரு 6 பீரியட் நடக்கும். லாஸ்ட் 2 ஹவர் மட்டும் கட் ஆகிரும். எப்போன்னா கிறிஸ்மஸ்த்துக்கு முன்னாடி 24ஆந்தேதி அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. ஜாலியாக இருக்கும். அது எனக்கு எப்படி வைப்பாங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் ஆஃபேல் எக்ஸாம்லாம் இருக்கும்ல, ஆஃபேல் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு கடைசி பரீட்சை சோசியலிசம்லாம் அப்போ வைப்பாங்க. சோசியல்லாம் முடிச்சுட்டு கடைசி அந்த ஈவெண்ட் மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. அதனால் குதூகலமாக ஜாலியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த +1 +2 பசங்கள்லாம் வந்து கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம்லாம் அணிந்து அதை அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஒரு ட்ராமா மாதிரிலாம் பண்ணி அதுக்கப்புறம் கேக் வெட்டுவாங்க. அந்த கேக்கு எப்படி வெட்டுவாங்கன்னா, அந்த ஸ்டாஃப்களுக்கு மாத்திரம் வெட்டுவாங்க. அந்த ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் அந்த கேக்கு. பிரின்சிபல், ஹெச்எம், சீனியர் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் அந்த கேக் எல்லாமே. பசங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 50 பைசா எக்லஸ் மிட்டாய் இருக்கும்ல, அந்த 50 பைசா எக்லஸ் மிட்டாயை ஜாலியாக பரிசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிவப்பு கலர் அந்த மிட்டாய் இருக்குன்னா பார்த்துருப்பீங்க. அந்த மிட்டாய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்படி வாரி இப்படி தூக்கி போடுவாங்க. அதெல்லாம் அங்கே போய் கேட்ச் பிடிச்சி விளாடணும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே கடைசியாக முடிச்சு போகிறப்போ அந்த பைசா மிட்டாய்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, பார்த்துருப்பீங்க. இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம் அப்போலாம் கொடுப்பாங்க ஸ்கூலில். அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதை பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி மிட்டாயெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த லெமன் ஆரஞ்சு மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப 25 பைசா மிட்டாய் அந்த மாதிரி கேஸ் அது. இருந்தாலும் அதையும் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த ஈவெண்ட்டை முடிச்சு போகிறதுக்கப்புறம் கிளாஸ் கொடுத்துருவாங்க. அது கிளாஸ் மிஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த எக்லஸ் மிட்டாய்ங்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட். வந்து கிறிஸ்துமஸ் தாத்தா தராரு, நான் வாங்குறேங்கிற மாதிரி. அப்போல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த மாதிரி தூக்கி போடுறப்போ எனக்கு கிடைக்காது. நம்மலாம் கிடைக்காதப்போ இப்போ என்ன சொல்கிறோம், இப்போ இருக்கிற வயசுக்கு நான்லாம் எவ்வளோ அன்லைக்கி பர்சன் தெரியுமா, எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்குன்னு ஒன்றுமே கிடையாது தெரியுமா, நான்லாம் எதுக்கு பிறந்தனே தெரில அப்போலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த வயசில் அப்போலாம் நமக்கு ஒன்றுமே தெரிலல்ல. அதான் ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு கொடுக்கலங்கிறப்போ பரவாயில்ல, நான் அதுக்கும் எதுக்கு, சரி கிடைக்கலையா, சரி ரைட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட்டில் நான் இருந்தேன் அப்போது. ஆனால் அப்போ என் பக்கத்தில் இருந்த ஒரு பையன் வந்து, உனக்கு கிடைக்கலையா, சரி இந்தா அப்படின்ட்டு அவன் வாங்கினதை எனக்கு கொடுத்துட்டு திரும்பி அவன் எழுந்திரிச்சு திரும்பி அந்த முட்டையெல்லாம் கேட்ச் பண்ணி கொடுத்தான். அந்த அளவுக்கு ஒரு நட்பு அங்கே தான் ஃபார்ம் ஆச்சு. அந்த நட்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த ஈவெண்ட்டு தான் ஒரு அடிக்கல்லாக இருந்துச்சு. அந்த நட்பு இன்றைக்கி வரைக்குமே நல்ல ஃபார்மில் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் பெருசாலாம் ஃபோன் பண்ணி பேசிக்க மாட்டோம். வாட்ஸ்அப்பில் போய் எதுவும் சேட் பண்ண மாட்டோம். எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி, சொல்கிறா அப்படிங்கிற அந்த பாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்டு தான் ரொம்ப உன்னதமான பாண்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாண்டு வந்து எல்லாத்துக்குமே இருக்குமாங்கிறது எனக்கு தெரியலை. பட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாட்காஸ்ட்டை அவங்களுக்கு ஷேர் செய்து டெடிகேட் பண்ணுங்கள். அப்படி டெடிகேட் செய்தால் நானும் கொஞ்சம் ஷேர் ஆகலை, அந்த ஐடியா தான் அப்படிங்கிற மாதிரி நானும் இன்று உங்களிடம் சொல்கிறேன். அண்டு இது மட்டும் இல்லாமல் எப்படின்னா, நிறைய கிறிஸ்டின் ஸ்கூல்லாம் நான் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் லைட்டெல்லாம் கட்டி அதெல்லாம் கிறிஸ்துமஸ் ட்ரீலாம் ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வச்சு எல்லாத்துக்குமே பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கெல்லாம் வெட்டி அதெல்லாம் பயங்கரமாக கொடுத்தாங்க. நானும் கேள்விப்பட்டேன், நானும் பார்த்துருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே. ஆனால் எனக்கு இதுவே நல்லா சூப்பராக ஒரு வைப் ஆச்சு. ஒரு நட்பு உருவானது. அந்த நட்பு இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறப்போ ஒரு பெருமையாக இருக்கிறது அப்படின்னு நானும் சொல்லிக்கலாம். அண்ட் இன்றைக்கி உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி வணக்கம் மக்களே, நான் உங்கள் பார்த்து அண்ட் நீங்கள் கேட்டுருக்கிறது கதை நடும் தமிழ் பாட்காஸ்ட். அண்ட் இன்றைக்கி எப்படிலாம் கொண்டாடணும், இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறையா பிளான் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 நாள் தான், அதுக்கப்புறம் நியூ இயர் வந்துடும். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நடந்திருக்கலாம், எவ்வளோ மாறி இருக்கலாம், என்ன வேணாலும் நடந்து முடிஞ்சிருக்கலாம். எல்லாம் போனதாகவே இருக்கட்டும். ஒரு 5 நாள் மட்டும் பொறுத்துக்கங்க. என்ன பொறுத்து நீ இருந்ததுக்கப்புறம் எல்லாம் மாறிடுன்னு நீ சொல்கிறியாடா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஒரு 5 நாள் தான், அதுக்கப்புறம் திரும்பி நியூ இயருங்கிறப்போ அதுவே பழகிருன்னு சொல்லிட்டு அடுத்து மூவ் ஆகி போயிடணும். இது மாறும், அது மாறாதது, அது அடுத்த கட்டம்ல. அப்படி பார்க்குறப்போ சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி நோட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் எழுதி அந்த செவுத்துலலாம் ஒட்டுவீங்கள்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஜாலியாக பண்ணுங்கள். ஒரு 5 நாள் ஜாலியான வைபுக்கு செட் ஆகிக்கோங்க. அந்த வைபு செட் ஆனதுக்கப்புறம் நான் தாண்டா இனி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் இப்போவே வந்துருச்சு 2024 இருங்க பாய் அப்படின்ட்டு 25 அடுத்த கம்மிங்லாம் போடுறானுங்க. அது ஓகே, பயங்கரமாக பண்ணுறாங்க. சூப்பர் ஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது நான் என்ன அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் தான் சொன்னான், இந்த மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா யாருன்ட்டு எனக்கு அவன் சொன்னான்.
அந்த விஷயங்கள நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ அவன் எப்போ சொன்னான்னா 5th படிக்கிறப்போ சொன்னான். 5th படிக்கிறப்போ எல்லாருமே எப்படி பேசியிருப்போம் அப்படின்னா, "இன்னைக்கு நீ வந்துட்டியா? ஐய்யய்யோ! நான் அந்த ஹோம் ஒர்க் எழுதவே இல்ல தெரியுமா? ஐய்யய்யோ! இப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா? எங்க வீட்டில தோசை குடுத்தாங்களே!" அப்படி தான் அவன் அந்த லாங்குவேஜில தான் அவன் என்ட்ட சொன்னான். இப்போ நான் அதே மாரி உங்கள்ட்டயும் நான் சொன்னேன் அப்படின்னா, "போடா இவனே" அப்படின்ட்டு பாட்காஸ்ட்ட வச்சுட்டு ஓடிருவீங்க. அதனால நான் என்னோட லாங்குவேஜில அப்படியே உங்கள்ட்டயும் நான் சொல்லுகிறேன் ஐயா! அப்படின்ட்டு இப்போ சொல்கிறேன். என்னன்னா, உண்மையான கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிறப்போ 3ஆம் நூற்றாண்டில நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்திருக்காப்புல. இந்த நிக்கோலஸ் மனுஷன் டர்க்கியில சர்ச்சு ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சில் பிஷப்பா இருந்திருக்காரு. அது என்ன படத்து பிஷப்பு அப்படின்னா, பிஷப்னா அப்படின்னு கேட்டால், பிஷப்னா அந்த சர்ச்சில் ஃபாதரெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள தான் பிஷப் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த பிஷப் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, மக்களுக்கு ஏழை எளிய மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய உதவிலாம் பண்ணி, நிறையா பணம் கொடுத்து, நிறையா பொருள் கொடுத்து, நிறையா பரிசுகள் கொடுத்து, அவங்களுக்கு தெரியாமையே உதவி பண்ணியிருக்காரு. எப்படி படத்து அப்படின்னா, மக்கள்கிட்ட வந்து இவர் சொல்லியிருக்காரு என்னென்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நம்மள்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம சர்ச்சில் சொல்லுங்கள், அதுக்கான சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களும் அதை என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கிட்டு அங்கே வந்து லெட்டர் எழுதி போடுறதும், இல்லை ஃபாதர்கிட்ட போய் டேரெக்டாக போய் சொல்கிறதும் அப்படிலாம் போய் நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது என்ன படத்து, கந்தசாமி படம் மாதிரியே இருக்குதே அப்படின்னு தோணும். எனக்கு சரி ரைட்டு, எனக்கு இப்படி தோணுச்சு தான். இருந்தாலும் நான் அப்போ என்கிட்ட சொன்னேன், நானும் நம்பினேன். அதை கடைசி உங்கள்கிட்ட என்ன நானும் சொல்கிறேன். இது ஓகே அப்படின்ட்டு இந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க பிரச்சனையெல்லாம் போய் ஃபாதர்கிட்ட போய் தெரிவித்தாங்க. லெட்டர் மூலமாகவும் நேரடியாகவும் தெரிவித்தாங்க. தெரிவித்ததுக்கப்புறம் நம்ம ஃபாதர் என்ன பண்ணாருன்னா, இந்த குளிர்கால பண்டிகைலாம் சொல்லுவோம்ல, அந்த குளிர்கால பண்டிகைனா அவங்கெல்லாம் ஹாலோவீன்லாம் கொண்டாடுவாங்க. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக. அந்த மாதிரி ஹாலோவீன் பண்டிகை தான் குளிர்கால பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அங்கே வெளிநாட்டெல்லாம் டர்க்கி, ரோமியாஸ்லாம் அப்படி தான் கொண்டாடுவாங்க. அப்போது இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த குளிர்கால பண்டிகை அப்போலாம் என்ன பண்ணாரு, தன்னோட சொத்தையும் விற்று கூட, இதுதான் முக்கியமான பாயிண்ட்னு அவன் சொன்னான். அவர்கிட்ட சொத்து எவ்வளோ தான் இருந்தாலும் சொத்தை எல்லாத்தையும் விற்றுட்டு மக்களுக்கு வந்து உதவி பண்ணார் அப்படின்னு சொன்னாங்களாம். பிஷப் என்ன பண்ணாருன்னா, இப்படிலாம் டெய்லியும் உதவி பண்ணிட்டு இருக்கிறப்போ இது அப்படியே ஒரு ரொட்டீனாகவே மாறிடுச்சு. இவர் ஒரு பழக்கமாகவே பண்ணிக்கிட்டாப்புல. கடைசி என்னாச்சு அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து 3 பெண் குழந்தைங்களும் வச்சுருந்தாங்க. 3 பெண் குழந்தைகளுமே கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, மொதல் பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறப்போ இந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு உத்தரவு கூட இல்லை. அப்போ என்ன பண்ணாருன்னா, சர்ச்சிட்ட போய் ஃபாதர்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரில, எனக்கு ஒன்றும் பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏது பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு புலம்பின்னு ஃபாதர்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி போய்ட்டாரு. அந்த குளிர்கால பண்டிகைன்னா அந்த ஹாலோவீன் பண்டிகைலாம் ஓடிட்டுருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணார், அதெல்லாம் எதுவுமே கொண்டாடாமல், ஓகே நான் தூங்குறேன் அப்படின்ட்டு பேசாமல் 4 பேருமே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா, அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மூட்டை ஒன்று இருக்குது. அந்த மூட்டைக்குள்ளே திறந்து பார்த்தா ஏகப்பட்ட பணம் இருக்குது, ஏகப்பட்ட தங்க நகைகள் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வச்சு அந்த மனுஷன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த 3 பொண்ணுங்க கல்யாணத்தில் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிட்டாரு. நல்லா தடபடலாக முடிச்சு ஆஹா ஓஹோங்கிற சொல்கிற அளவுக்கு. ஓகே, இது இப்படியே போனாலும் இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு இந்த மூட்டை எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சுங்கிறது ஒரு ஐடியாவுமே தெரியலை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு நினச்சிட்டு என்னமோ இருந்தாரோ அதுவும் தெரில. சரின்ட்டு இப்போ அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்க, 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி கையில் காசு இல்லை. அதே மாதிரி சர்ச்சில் போய் ஃபாதர்கிட்ட போய் இது மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டு. அப்போது சரி ஓகே, அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி அந்த குளிர்கால பண்டிகை அப்போது தூங்குறாங்க. அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சு பார்த்தா அதுமாரி ஒரு மூட்டை இருக்குது. அதே மூட்டையில் பணம், தங்க காசுலாம் எல்லாமே இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, 2வது பொண்ணு கல்யாணம் தடபடல முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு இந்த எப்படி இந்த மூட்டை இங்கே வருது, எனக்கு ஒன்றுமே புரியலை ஐயா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து 3வது பொண்ணு கல்யாணம் அடுத்த வருஷம். அந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி எப்படியாவது யார் தராங்க யார் பார்க்காங்க கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதே மாதிரி ஃபாதர்கிட்ட போய் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நைட் என்ன பண்ணுறாங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனால் முழிச்சு தான் இருக்காங்க. அதே மாதிரி மூட்டை ஒன்று டப்புன்னு உழுகுது. உழுந்ததுக்கப்புறம் அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, தடன்ட்டு வீட்டை திறந்து யாரது 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 அப்படின்னு சொல்லி அப்படி போய் தேடி பார்த்துருக்காரு. தேடி பார்த்தா நிக்கோலஸ். ஐயோ மனுஷஞ்சி நீங்களா அப்படின்னு பார்க்குறப்போ, இது நான் தான் உதவி பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த உதவி பண்ணது ஐடியா யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறது மனுஷன். அவர் சொத்தையும் விற்று ஏன் அந்த மக்கள்கிட்ட என்ன குறைகள்னு கேட்டுட்டு மக்களுக்காக இருப்போம் அப்படின்னு சொல்லி மக்களுக்காக உதவி பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இது 3ஆம் நூற்றாண்டப்போ நடந்தது. இவர் எப்போ இறந்தாருன்னா டிசம்பர் 6ஆம் தேதி 3ஆம் நூற்றாண்டப்போ இறந்துட்டாங்க. இவர் கல்லறையெல்லாம் அப்போலாம் வச்சு நிறைய பேர் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இவர் இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் போய் பார்க்குறது தான்.
அதுக்கப்புறம் இது என்ன ஆகுது அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டப்போ ஐயா வந்து ஃபேமஸ் ஆகிட்டார். ஐயாவோட முழு பேர் என்ன அப்படின்னா சின்டர் நிக்கோலாஸ் ஸ்டேட் நிக்கோலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதை என்ன பண்ணாங்க, காலப்போக்கில் சின்டர் கிளாஸ் அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. வாட்சி வகை பேச்சு வகை அப்படியே சொல்கிறது தான் சின்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இது அப்படியே இருந்துச்சு. அப்புறம் 18ஆம் நூற்றாண்டப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா டர்க்கியில் வந்து என்ன பண்ணாங்க, என் டர்க்கியில் தான் சர்ச் இருந்துச்சு. டர்க்கியில் என்ன பண்ணாங்க, அவர் நிறையா போற்றும் விதமாக நிறையா பண்ணாங்க. அப்போது அங்கே இருந்த ஒரு வாஷிங்டன் இருவன் அப்படின்ற 1806ஆம் ஆண்டப்போ இவர் தான் வந்து உண்மையான கிறிஸ்துமஸ் தாத்தா, இவர் தான் நிக்கோலஸ், இவர் தான் எல்லா விஷயமும் பண்ணார் அப்படின்ட்டு நிறைய ஆதாரப்பூர்வமாக நிறையா வந்து ப்ரூஃப் பண்ணாப்புல. ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரூஃப் பண்ணதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் நிக்கோலாஸை வந்து கொண்டாடும் விதமாக செலிப்ரேட் பண்ணும் விதமாக என்ன பண்ணாங்கன்னா அவரை மாதிரியே ஒரு சிவப்பு கலரில் ட்ரெஸ்ஸு உடஞ்சி நல்லா தடபுடலாக குண்டா தாடியெல்லாம் வச்சு இல்லாத மக்களுக்கு நிறைய போய் என்ன மாதிரி பரிசு பொருள் தர்றது அந்த மாதிரிலாம் வந்து போய் கொடுத்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க டிசம்பர் 6ஆம் தேதி. இது வந்து இப்படியே தான் காலப்போக்கில் அப்படியே நிறைய நாடுகள்லாம் ஃபேமஸ் ஆகி நிறையா இருந்தது. யூரோப்லேயும் வந்து என்னென்னா டிசம்பர் 6ஆம் தேதி நீங்கள் ஒரு கொண்டாடும் விதமாக செலிப்ரேட்டட் டே ஸ்டேட் நிக்கோலாஸ் டே அப்படின்ட்டு கொண்டாடும் விதமாக இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொன்னான். இது எல்லாமே அந்த பையன் சொன்னது. எனக்கு இப்போ என்ன தோணுச்சுன்னா, சரிடா இவன் டிசம்பர் 6ஆம் தேதி இறந்துட்டாங்க, டிசம்பர் மாதம் குளிர்கால பண்டிகை பொருள்லாம் பரிசுலாம் கொடுத்தாங்க, ஓகே. ஆனால் அந்த டிசம்பர் 25 என்னடா கதை அப்படின்னு நான் கேட்டேன். அந்த டிசம்பர் 25 என்ன கதை அப்படின்னா அதுக்கு நாஸ்டாலஜிக்கு நிறைய ரீசன் சொன்னான். என்ன ரீசன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறது. என்னென்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மார்ச் மாதம் வந்து கிறிஸ்மஸ் அதாவது இயேசுநாதர் வந்து கருவுட்டுறாங்க, அதுலேருந்து 9 மாதம் கழித்து பார்த்தா டிசம்பர் 25 வந்துடும், அதான்டா அப்படி அதனால தான் கொண்டுறாங்க அப்படின்னு சொன்னான். இன்னொரு விஷயம் என்ன அப்படி சொன்னான் அப்படின்னா சில பேர் ரோமன் அரசெல்லாம் வந்து இந்த லைட்ஸ் மூலமாக பண்டிகைலாம் கொண்டாடுவாங்க போல, ஒளி விளக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணுவாங்க, இயேசுநாதர்னாலே லைட்ஸ் அண்ட் கேண்டில்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் கொண்டாடலாண்டா அப்படின்னு சொன்னாங்க. பைபிளில் இயேசு இப்போ தான் பிறந்தார் அப்படின்னு எந்த ஒரு தேதியுமே குறிப்பிடல. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு இயேசுநாதர் இப்போ பிறந்தார் அப்போ பிறந்தார் நம்பிக்கை இல்லை, ஆனால் எங்களுக்காக இயேசு பிறந்திருக்காரு அதுதான் நம்பிக்கை அப்படின்ட்டு மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே நான் அந்த பாயிண்ட்டை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. தேங்க்ஸ்டா ஜோசப்பு, உன்னோட வார்த்தைகள் பொன்மொழிகள்லாம் நான் வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட பாட்காஸ்ட்லாம் சொல்லிட்டேன். ஆனால் இவன் சொன்ன விதம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஒரு காலத்தில் நிக்கோலஸ்ன்னு ஒருத்தர் இருந்தாரான்டா. நிக்கோலஸ் வந்து நிறையா இதுக்கு போய் பரிசெல்லாம் போய் கொடுப்பாராம். அவன்கிட்ட போய் சொன்னால் போதுமாண்டா, லெட்டர்லாம் எழுதி கொடுத்தா வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாரான்டா அவரு அப்படின்லாம் அவன் சொன்னான். இதை நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னோம்னா விடிஞ்சிருக்குங்க அந்த மாதிரி போயிருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு மேம்கிட்டையும் நாங்கள் போய் இது ரொம்ப கேட்டோம். கேட்டதுக்கு மேம் இதே தான் சொன்னாங்க, ஆமாண்டா பரவாயில்ல சூப்பர் வெரி குட் அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரே ப்ரௌடு மூமெண்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. ஆனால் அந்த மேம்கிட்ட போய் சொன்னோன்னு தான் சொன்னோம். நம்ம ஸ்கூலெல்லாம் என்ன ஒரு பழக்கம்னா நமக்கு ஏதாவது தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு போய் மேம்கிட்ட போய் சொன்னோம்னா சூப்பர்ரா போய் ஸ்டேஜில் போய் சொல்லு, போ மைக்கில் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி மைக்கில் போய் சொல்ல சொன்னாங்க. அப்போ போய் மைக்கில் போய் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா இவர் தான் நிக்கோலஸ் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு அப்படிலாம் நான் போய் பேசி கைத்தட்டெல்லாம் வாங்கினேன். அந்த கைத்தட்டு வாங்கினதுக்கப்புறம் இப்படி கீழே ஸ்டேஜை விட்டு இறங்கி வந்தால் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, இந்த சூரிய வம்சம் தேவயானி சரத்குமார் மாதிரி. தேவயானி தான் அந்த பையன் ஜோசப்பு, நான் ஏதோ சரத்குமார் மாதிரி அப்படிலாம் நான் பார்க்கலாம். ஆனால் சரத்குமார் தான் அவன், உண்மையாலுமே சரத்குமார் ஜோசப் தான், நான் தான் தேவயானி மாதிரி. நீங்கள் இருக்கும் தான் அந்த கைத்தட்டலாம் அப்படின்னு இப்போல்லாம் அந்தமாதிரி சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணது ஜாலியாக இருந்துச்சு அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது இனிய சம்பவங்கள் இருந்தால் இந்த பாட்காஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே அடுத்த பாட்காஸ்ட்டில் வந்து ஒரு மஜாவான பாட்காஸ்ட் வரப்போகுது, அதையும் நீங்கள் ஸ்டே டியூனில் கேளுங்க. இது வந்து ஸ்பெஷல் எபிசோடு தான், இன்றைக்கி வர்றதை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, யூடியூப்லேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, புதுசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் இந்த பாட்காஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மேனுவல் நாய்ஸை கொஞ்சம் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ண அந்த மேனுவல் நாய்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஃபீல் குட்டாக இருந்திருக்குமோ என்னமோ. ஆனால் ஃபோன் பேசுகிறப்போ யாரா நீங்கள் இப்போ தான் வருவீங்களாடா அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மேனுவல் நாய்ஸ் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை இந்த கமெண்ட்டு கீழே கமெண்ட் பண்ணி அப்படியே டிஎம் பண்ணுங்கள், நானும் கைத்தட்டல் தடுகிறேன். அதுக்கப்புறம் வேறு என்னமோ சொல்ல வந்தேன், ஆனால் அடுத்த பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன் சரியா. அது எப்போதும் சொல்கிற மாதிரி தான், ஜாலியாக இருங்க, ஜமாயாக இருங்க, சாப்பிட்டு தெம்பாக இருங்க, நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் கூட இருக்கவங்களாம் செம்மையாக வச்சுக்கோங்க. முக்கியமாக சொல்ல வரேன் என்னென்னா 31 காலேஜ் ஸ்கூலோ இருக்கும், அன்றைக்கெல்லாம் நம்ம ஸ்கூல் போவோம் காலேஜ் போவோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டை போயிட்டு மச்சான் உன்னை அடுத்த வருஷம் நான் பார்க்க போகிறேன், ஏன்டா 25 அடுத்த நாள் டேய் சரி இந்த மாதிரி தயவு செஞ்சு மொக்க காமெடிகள்லாம் போய் போடாதீங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு.
அடுத்து வேறு ட்ரெண்டுக்கு யோசிங்க. இன்ஸ்டாகிராம்லேயே கூட இப்போ இந்த இருங்க பாய்னு எப்போயோ வந்ததுங்க. இப்போ 24 இருங்க பாய் அப்படின்ட்டு அவனே மாறி ட்ரெண்டுக்கு வந்துட்டான். ஸோ இந்த ட்ரெண்டெல்லாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு காலேஜ் பையனோட ஸ்கூல் பசங்களால விவரமாக தான் இருக்கானுங்க நான் பார்க்குற வரைக்கும். சரி ரைட்டு. அடுத்த பாட்காஸ்ட்டில் இன்னும் ஒரு ஜாலியான வைப் அடுத்த நியூ இயர் பாட்காஸ்ட் வரப்போகுது. அடுத்து இன்னொரு போஸ்டர் மகாஜாவாக வரப்போகுது. அதையும் கேளுங்க ஜாலியாக இருங்க ஜமையாக இருங்க. எப்போதும் சொல்கிற மாதிரி சரிடா சொன்னதே சொல்கிறியடா வேறு ஏதாவது சொல்லுடா அப்படின்னா வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் அடுத்த பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். ரைட்டு டாட்டா வணக்கம் ஜாலியாக இருங்கோ.